Good evening, team members. Telegram app இன்னைக்கு யாருக்கும் ஒர்க் ஆகியிருக்காது. ஸோ இது இந்தியன் கவர்மெண்ட்டே சர்வீஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. புதுசாக யாராலையும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இந்த இஷ்யூஸ் ஜூன் 22 வரைக்கும் இருக்கும். ஸோ இதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். இது கவர்மெண்ட் எடுத்திருக்கிற முடிவு. ஸோ எஸ்பிஓவில் யாரையும் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இது எஸ்பிஓவில் இஷ்யூஸ் கிடையாது. அதனால் நிறைய பேர் பேனிக் ஆகிறீங்க. நிறைய குரூப்பில் ப்ரைவேட் மெசேஜ் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஜூன் 22க்கு அப்புறம் நம்ம டெலகிராமை யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் எஸ்பிஓவில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்பயும் போல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எஸ்பிஓ போர்ட்டலில் வெல்கம் பேஜ் நீங்கள் பார்க்குறீங்களே, லாகின் பண்ண உடனே இந்த வெல்கம் பேஜில் தான் என்னுடைய ஆடியோ உங்களுக்கு கேட்கும். அந்த இடத்துல புதுசாக இந்த மாதிரி ஒரு அப்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் வெல்கம் பேஜில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை செக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, அடுத்தது மெயினாக இந்த யூடியூப் சேனல், எஸ்பிஓ குரூப் யூடியூப் சேனல், அதை மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியும், தாராளமாக நீங்கள் உங்களுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் எஸ்பிஓட அஃபிஷியல் ஃபேஸ்புக் குரூப். ஸோ இங்கேயுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், எஸ்பிஓட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கேயுமே கொடுப்பாங்க. இங்கேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ரைட், ஸோ அப்போ மிஸ் பண்ணாமல் நீங்கள் எஸ்பிஓட அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டெலகிராமில் உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதை கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பேனிக் ஆக வேண்டாம், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஜூன் 22க்கு அப்புறம் இந்த இஷ்யூ சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் ஒர்க்கு ரிலேட்டடாக என்ன இஷ்யூஸ்னாலும் ஒன்று டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா sbo.digimart.org.in லைவ் சேட் மூலயமா உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது ஒர்க்கு ரிலேட்டடாக மட்டும் ஜூன் 22 வரைக்கும் ஒர்க்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ரைஸ் டிக்கெட்ஸ் அண்டு லைவ் சேட்டு இது ரெண்டுத்துலேயுமே ஒர்க் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய டவுட்ஸ்க்கு மட்டும் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லா ரிலேட்டடான பேமெண்ட்ஸ் ரிலேட்டடாக மற்ற ஏதாவது வேறு எதனா ஜென்ரல் டவுட்ஸ் ரிலேட்டடானு போயிட்டு அங்கே கேட்காதீங்க. ரைஸ் டிக்கெட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. லைவ் சேட்டில் ஜென்ரல் டவுட்ஸ் கேட்கலாம். பட் மோஸ்ட்லி ஜூன் 22 வரைக்கும் இந்த டெலகிராம் இஷ்யூ சால்வ் ஆகிற வரைக்கும் ரைஸ் டிக்கெட் அண்ட் லைவ் சேட்டை முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ரிலேட்டடாக மட்டும் கேளுங்க. வேறு எதுக்கும் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் அங்கே கேட்கலாம். ஏன்னா நம்மளுடைய மொத்த எஸ்பிஓவுமே டெலகிராம் மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து வேறு ஆல்டர்னேட் குரூப்ஸ்ன்னு போயிட்டே இருக்க முடியாது. இது ஒரு டெம்ப்ரவரி இஷ்யூ மட்டும்தான். வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஜூன் 22 ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ரெகுலராக கம்யூனிகேஷன்ஸ் பண்ணலாம். அது வரைக்கும் எஸ்பிஓடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் குரூப் வெல்கம் பேஜில் வரக்கூடிய அப்டேஷனை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பேனிக் ஆக வேண்டாம். ஸோ இங்கே உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.